إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذه الأنهار من تجري أفلا تبصرون أم أنا خير من هذا الذي هو مهين ولا يكاد يبين وقال تعالى أيضا إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم المهاجر من هجر الخطايا والذنوب أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பாளனுமாகிய இணையற்ற ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கமேந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய தோழர்கள் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் அன்னார் காட்டி தந்த சீரான சிறப்பான வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய சிறந்த மக்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதா. அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதுக்கு குறித்த நேரத்திலே சமூகம் தந்து யாத்திகாஃபுடைய நியத்தம் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறானோ அந்த புத்திமதிகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்றும் எந்த விடயங்களை செய்யக்கூடாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அவ்வாறான வெறுக்கத்தக்க அசிங்கமான அருவருப்பான பாவமான காரியங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் கூறுகிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ அதிகாரங்களையும் தன்னகத்தே கொண்டவன். அவன் எதை நாடுகின்றான் அது மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றுமே நடக்க முடியாது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியான ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் ஹாலிக், உலகத்தை படைத்தவன். அல்லாஹ் அல்லாத அனைத்து மக்லூகாத்துகள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். அல்லாஹ் மாலிக், அவன் மாத்திரம்தான் அரசாட்சி செய்யக்கூடியவன். ஏனைய அனைவர்களும் அவனுடைய அரசாட்சிக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள். அவன்தான் ராசிக், அவன்தான் ரஸாக்காக இருந்து கொண்டிருக்கிறான். அனைவருடைய தேவைகள் அவைகள் என்னவென்பதை அறிந்து ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்பினங்களுடைய தேவைகளை எந்த குறையும் இல்லாமல் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஏகனாகிய ஒருவனாகிய அல்லாஹுவை வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் அவனுக்கு ஈருலக வெற்றி இருக்கிறது என்பதை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் திட்ட தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள் உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள், அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தார்களோ, அல்லாஹ் இல்லை என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ, அல்லது அல்லாஹ்வுடைய இடத்திலே தன்னை கொண்டு போய் வைத்தார்களோ, இப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்பட்ட சரித்திரங்களை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இது முஹர்ரம் மாதம் என்கிறது அல்லாஹ்வுடைய மாதம். மாத்திரமல்ல, அஷ்ஹுருல் ஹுரும் என்று குர்ஆனிலே வர்ணிக்கப்பட்ட கண்ணியமான 4 மாதங்களிலே ஒரு மாதம். மாத்திரமல்ல, வருடத்தின் முதலாவது மாதத்திலே நாங்கள் விட்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே அதிகமான சிறப்புகள் கண்ணியங்கள் பொதிந்திருந்தாலும் இன்றைய தினம்
முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் பிறையிலே ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுவர்களாக இந்த இடத்தில் அதிகமான பேர் வீட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சுன்னத்தான நோன்புகள் வருகின்ற பொழுது பெண்கள் அந்த விடயத்தில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆண்களாகிய நாம் அல்லது நம்மிலே பலர் அந்த நோன்புடைய விடயத்திலே பொதுபோக்கு காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சீசன் வியாபாரம் என்றால் அவருக்கு சாப்பாடு பசிக்கவே ஆகும். சாப்பாடு டைம் இல்ல, அவருக்கு பசியே வராது. ஏன்? பணம் வந்து கொட்டி கொண்டிருக்கிறது, நிறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நோன்பென்று வருகின்ற பொழுது பரலான நோன்பை கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம். கண்ணியமானவர்களே, சுன்னத்தான நோன்புகள் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கிறதுக்காக வேண்டியும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்றதுக்காக வேண்டியும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டியும் அல்லாஹ் சுன்னத்தான நோன்புகள் எங்களுக்கு தந்திருக்கிறான். யார் ஆஷூராவுடைய இந்த நோன்பை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். லேசா ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டுறா. ஒரு சில மணித்தியாலங்கள் பசியில இருக்கிறது, அதுவும் சஹருடைய நேரத்தில் நன்றாக சாப்பிட்டு விட்டு இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பை திறக்கும் பொழுது நன்றாக குடித்து சாப்பிட்டு, கண்ணியமானவர்களே, இடைப்பட்ட இந்த கொஞ்ச நேரம் ரப்புக்காக வேண்டி நோன்பு நோக்க ஏலாண்டா என்னுடைய ஈமானுடைய இஸ்லாத்துடைய தரம் என்ன என்றதை நன்மைகளை யோசித்துக் கொள்ள வேண்டும். காலம் கடந்து விட்டது என்றாலும் வரக்கூடிய காலங்களிலே நோன்பு நோட்காதவர்கள் சுன்னத்தான் நோன்புடைய காலங்கள் வருகின்ற பொழுது அதை நோற்றுக் கொள்ள வேண்டும். வளமையாக ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 இந்த 3 நாட்களும் ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள். இந்த நாட்களிலே நோன்பு பிடிக்கிறது சுன்னத். அதே போன்று ஒவ்வொரு கிழமையும் திங்களும் வியாழனும் நோன்பு பிடிக்கிறது சுன்னத். இவ்வாறான சுன்னத்தான நோன்புகளிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நம் அனைவர்களும் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த தினத்திலே கொடுங்கோலனாகிய ஃபிரௌன் அழிக்கப்பட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோடு பேசின நபி. தூர்சீனா மலைக்கு போவாங்க, அல்லாஹ்வோட பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய பல விஷயங்களை கேட்பாங்க. இப்படியான ஒரு நபி அந்த கொடுங்கோலனுடைய அந்த கெடுபிடியில் இருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்த தினம் இன்றைய தினம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம் நோன்பு பிடிக்க சொன்னாங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும் என்றதுக்காக வேண்டி, நான் வரக்கூடிய வருடம் உயிருடன் இருந்தால் 9வது நாளும் நான் நோன்பு நோட்பேன் என்றார்கள். பலர் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நோன்பு நோற்றிருப்போம். கண்ணியமானவர்களே, ஃபிரௌன் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிக மோசமான ஒரு ஆட்சியாளர், மிக மோசமான ஆட்சியாளர். அவருடைய ஆட்சியுடைய மமதை அவனை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தாட்டியது என்றால், நான் தான் பெரிய இறைவன் என்று சொல்கின்ற அளவுக்கு ஃபிரௌன் ஆட்சியில் உயர்ந்து சென்றான். கிட்டத்தட்ட 400 வருடம் அல்ல அவனுக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான். இவரிடத்தில் ஒரு சில இருந்த நல்ல பண்புகளின் காரணமாக அல்லாஹ் உலகத்தில அல்லாஹ் சில நியமத்துகள் அவனுக்கு கொடுத்திருந்தான். இன்னைக்கு முஸ்லிம் அல்லாதவர்களும் பலவிதமான விடயங்களை, நல்ல காரியங்களை செய்வாங்க. உதாரணமாக பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறது, இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது. இதன் மூலமாக அவர்களுக்கு மறுமையிலே ஏதாவது பாக்கியம் கிடைக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவ்வாறு முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏதாவது உபகாரம் அடுத்தவர்களுக்கு செய்தால், ஏதாவது நனவுகள் அடுத்தவர்களுக்கு செய்தால் அதனுடைய நனவுடைய பிரதிபலனை அல்லாஹ் உலகத்திலே கொடுத்து விடுவான். அவன் கலிமா சொல்லவில்லை என்றதுக்காக வேண்டி, அவன் இஸ்லாத்துக்குள்ளால் வரவில்லை என்றதுக்காக வேண்டி அவனுக்கு மௌத்துக்கு பின்னால் எந்த ஒரு கூலியும் கிடைக்க மாட்டாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஃபிரௌனுடைய ஒரு சில நல்ல காரியங்களை வச்சு அவனுக்கு அல்லாஹ் ஒரு சில நியமத்துகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்றாலும் அவனுடைய மமதை, அவனுடைய பெருமை உச்சகட்டத்தை அடைந்து விட்டது, எல்லையை தாண்டி விட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்த ஆரம்பிச்சான். வஹாதியில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன், மிஸ்ர்ல ஓடக்கூடிய இந்த நதிகள் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழாலதான் ஓடுது, இதை நீங்க பார்க்கிறது இல்லையா என்று ஃபிரௌனை நம்பியவர்களே, ஃபிரௌனை இறைவன் என்று ரப் என்று நம்பியவர்களுக்கு முன்னால் அவன் மமதையாக பேச ஆரம்பித்தான். அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீனுன் வலா யகாது யுபீன், நான் சிறந்தவரா, இந்த நாவு கொன்னலான இந்த மூசா சிறந்தவரா என்றெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். கண்ணியமானவர்களே, சில நேரம் நல்லவர்களுக்குரிய சந்தர்ப்பம் கொஞ்சம் லேட் ஆகும், நல்லவர்களுக்குரிய சந்தர்ப்பம் கொஞ்சம் லேட் ஆகும். சில மக்கள் சிலருடைய பிரச்சனையினாலே அவருக்கு அரசியல் செல்வாக்கு இல்லை, அவருக்கு உடம்புல சக்தி இல்லை,
அவருக்கு பண பலம் இல்ல. இந்த மூன்றும் உள்ளவர்கள் இல்லாதவர்களை, வறியவர்களை, வலியவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் துன்புறுத்துகிறார்கள், அவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள், வழக்கு வம்பிலை சிக்க வைக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், உன்னால் முடியும் என்றால் செய்து பார் என்று சொல்கிறார்கள். இப்படி எத்தனையோ பேர் மனவேதனையோடு இருப்பார். அவர் துள்ளுவாரு, இது வரைக்கும் துள்ளுவார். ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் துள்ளுவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தான். ஆனால் சில காலம் துள்ளினான், அவன் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிப்பான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், ரப்புடைய புடி அது பயங்கரமானது. எப்பயுமே நாங்க எனக்கு பலம் இல்லையே, என்னிடத்தில் பணம் இல்லையே, என்னிடத்தில் அரசியல் செல்வாக்கு இல்லையே, இல்லை, என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய செல்வாக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, அல்லாஹ் இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா. சில மக்கள் பார்வைக்கு சாதாரண மக்களாக விளங்குவார்கள். சாதாரண உடல், சாதாரண தோற்றம், சுருங்கின முகம், சாதாரண வீடு, உலகத்துல படிப்பு இல்ல, செல்வாக்கு இல்ல, மக்கள் கிட்ட மதிப்பு இல்ல. லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இது நடக்கும் என்று சொன்னால் அதை அல்லாஹ் நடத்தாட்டுவான். கண்ணியமானவர்களே, அதனால ஃபிரௌனை அழித்து அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு பாடம் படிப்பிக்கிறான். இத போல உலகத்துல நீங்க மமதையோட வாழவானம். அல்லாஹ் தந்ததுதான் எல்லாம். உங்களுக்கு தந்த பணமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், படிப்பு பட்டங்களாக இருக்கலாம், எல்லாம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தந்தது. எத்தனையோ பேரை பார்க்கிறோமா இல்லையா? விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஹார்ட் அட்டாக் உடனே வந்து உடனே வஃபாத்தானவர்கள் பலர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சுகம் பெற்று வந்தவர்கள் இன்னும் சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு வருகிறோம். கண்ணியமானவர்களே, நேற்றைக்கு முந்தின தினம் வேலை செய்து கொண்டிருந்த வாலிபன் திடீரென்று தலை சுற்று ஏற்படுகிறது. 34 வயதான ஒரு வாலிபர், திருமணம் முடித்தும் இல்ல, உடனே விழுந்தது, உடனே மூத்து. ஜனாசா, எத்துணை ஜனாசாக்களை நானும் நீங்களும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஆரோக்கியத்தில் என்ன நம்பிக்கை இருக்கிறது? என்னுடைய உடல் பலத்தில் என்ன நம்பிக்கை இருக்கிறது? உடலுடைய கட்டமைப்பை சமைப்பதற்காக வேண்டி ஜிம்முக்கு செல்கின்றான். செல்வது தவறில்லை, உடம்ப மெயின்டைன் பண்ணணும். இது மார்க்கம் செல்லித்தார் ஒரு முறை, ஆனா வரையறைக்குள்ள இருக்கணும். நீங்க மியூசிக்க கேட்டுக்கொண்டு பெண்களோட சாதாரணமாக பழகிக்கொண்டு பெண்களுடைய கலப்புள்ள இடங்கள்ல அடுத்தவனுக்கு அடிக்கணும் என்ற நோக்கத்துல, அல்லது என்னுடைய உடம்பு அடுத்தவனுக்கு காட்டணும் என்ற நோக்கத்துல தொழுகையும் இல்லாம, அமலும் இல்லாம, இபாதத்தும் இல்லாம, குர்ஆனும் இல்லாம நீ உன்னுடைய உடம்ப வளர்க்கறதுக்கு வேலை இல்லை. இந்த உடம்பு நாளைக்கு போற இடம் அந்த கபருக்குத்தான், 6 அடி கபருக்குத்தான் இந்த உடம்பு போக போகுது. எத்தனை வருடங்கள் இந்த உடம்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணினாலும் இந்த உள்ளத்தை மெயின்டைன் பண்ணாம இந்த உடம்பை மட்டும் நாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தா நாளைக்கு மௌத்தானத்தோடு 24 மணி தியாலத்தை தாண்டினால் என்னுடைய உடம்பில் இருந்து வீச்சம் வீச ஆரம்பிக்கும். யாரும் கிட்ட இருக்க மாட்டாங்க, சகோதரன் கிட்ட இருக்க மாட்டான், மனைவி கிட்ட இருக்க இயலாது. ஏனைய மிருகங்கள், பறவைகள் செத்தது போன்றல்ல, மனிதனுடைய வீச்சம் அது மிக பயங்கரமான துர்நாற்றம் உள்ளதாக இருக்கும். கண்ணியமானவர்கள், உலகத்தில் வாழ்ற காலத்தில் ரப்பு அல்லாஹ்க்கு பொருத்தமாக வாழணும். அல்லாஹ் தான் எனக்கு எல்லாத்தையும் தந்தான் என்ற சிந்தனை வாழ்க்கையில வரணும். அந்த நாளை ஞாபகப்படுத்துறதுதான் இந்த நாள். கண்ணியமானவர்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிரங்கத்திலே சாதாரண மனிதராக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு வஹீயுடைய தொடர்பு, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு நபியுடைய தொடர்பு. அதுவும் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான 5 நபிமார்கள் ஒருவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இந்த தொடர்பு தான் அல்லாஹ் பல இடங்கள்ல காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய கூட்டம் தண்ணீர் கேட்கிறார்களா? கல்லில் அடிங்க, அந்த கல்லில் இருந்து நீரூற்று வெளியாகும். இன்றும் எங்களுக்கு பார்க்கணும், அந்த இடங்களுக்கு போனா நீரூற்று வந்த இடங்கள் அது துவாரம் மாதிரி இருக்குது. அந்த தண்ணி எங்கிருந்து அந்த கல்லுக்குள்ளால் வந்ததோ அந்த அடையாளங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் வரவில்லை, ஆனால் அந்த அடையாளம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய பெரும் படை பட்டாளம் விரட்டி கொண்டு வருகின்றது. பின்னால் வருகிறார்கள் பெரும் படை. முன்னால் பார்த்தால் அங்கே பெரும் கடல், நைல் நதி முன்னால் குறுக்கிட்டு இருக்கிறது. 2 ஆபத்து தான். கடலிலே பாய்ந்தால் அதுவும் உயிருக்கு ஆபத்து. பாயாமல் நின்றுவிட்டால் அவர்கள் வெட்டி கொலை செய்து விடுவார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, கையில இருக்கக்கூடிய தடியால் கடலிலே நீங்கள் அடியுங்கள். கடலிலே அடித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 பாதைகளை கடலிலே உடனடியாக அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டினான். இது மோஜிசா.
கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த 12 பாதைகளாலும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றவர்கள் அவ்வாறு கடந்து செல்கிறார்கள். இந்த நேரத்திலே ஃபிரௌன் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் கடந்தாச்சு. ஃபிரௌன் சொல்றான், இது நான் போட்ட ரோட், அதனால நீங்களும் போங்க. எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடலுடைய நடுவரைக்கும் எடுத்தான். அல்லாஹ் அப்படித்தான், அல்லாஹ்வுடைய சிஸ்டம் அப்படித்தான். அல்லாஹ் பார்த்து 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 கடைசிக்கு புடிப்பான ஒரு புடி, அந்த புடியிலிருந்து உசும்பேலாது, தப்பேலாது, அந்த நைல் நதியுடைய நடுவரைக்கும் வந்தான். இப்ப 2 பக்கத்தாலும் அந்த போடப்பட்ட பாலம் அவ்வாறு இல்லாமலாகி கொண்டு வருகின்றது. அந்த கடலிலே, அந்த நைல் நதியிலே ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். அவனுக்கு தெரியாத நான் ரப்பில்லன்னு அவனுக்கு தெரியும். ஆனா உண்மை ஒரு கட்டத்துல வெளியாகும். இந்த நேரத்துல ஃபிரௌனுடைய தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துட்டு இப்ப ஃபிரௌன் கதறான், கத்துறான், லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். தெளிவாக சொல்றான் ஃபிரௌன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான் ஃபிரௌன், லா இலாஹ இல்லல்லாஹ். யாரை நான், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை, பனூ இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை நானும் ஈமான் கொள்றேன், நான் முஸ்லிமாக ஆகிவிட்டேன் என்று கலிமாவை சொல்லி முஸ்லிம் என்றத்தையும் சொல்லித்தான் ஃபிரௌன் மௌத்தா போனான். ஆனா அவன் முஸ்லிமா இல்ல. ஏன் காரணம்? தொண்ட குழிக்கு ரூஹ் வந்ததுக்கு பின்னால யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எவ்வளவு கண்ணீர் வடிச்சாலும், எவ்வளவு கதறினாலும் அப்படித்தானே. எவ்வளவுதான் உலகத்துல எவ்வளவுதான் புத்திமதியை சொன்னாலும் விளங்குறது இல்ல. இப்ப நோய் வந்து இதுக்கு பின்னால வைத்தியர் சொல்லியாச்சு, உனக்கு காலம் 3 மாசம். இப்பதான் யோசிக்கிறது, இப்பதான் ஞானம் பிறக்கிறது. எவ்வளவு பயான்களை கேட்டிருப்போம், எவ்வளவு புத்திமதிகளை கேட்டிருப்போம், எவ்வளவு வாழ்க்கையில அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுத்து கொடுத்து பார்ப்பான். கடைசியாக கண்ணியமானவர்களே, ஃபிரௌனுக்கு நடந்தது எனக்கும் உங்களுக்கு நடந்துடக்கூடாது. ஃபிரௌன் கடைசி நேரத்தில் கலிமாவை சொன்னான். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, ஆன வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். இப்ப உனக்கு நேரம் வந்துச்சு, இப்பயா உனக்கு நேரம் வந்துச்சு. இதுக்கு முன்னால் நீ ஒரு பசாத்காரனாக, ஒரு பாவியாக வாழ்ந்து விட்டு உனக்கு இப்பயா கலிமா. அப்பையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களா? அல்லாஹ் இவனுக்கு மன்னிப்பு கொடுத்துருவானோ தெரியாது. அல்லாஹ்வுடைய இரக்கம் அவ்வளவு விசாலமானது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு விசாலமானது. அவ்வளவு காலம் மாறு செஞ்ச ஃபிரௌன் இன்றும் அவனுடைய உடம்பு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அன்னார் யுஅரதுன அலைஹா குதுவ வ அஷியா. ஃபிரௌனுக்கு கபர் இல்லை, அப்ப அவனுக்கு வேதனை இல்லையா? வேதனை நிச்சயமாக இருக்குது கண்ணியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் குர்ஆன் பேசுகின்றது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஃபிரௌனை நாங்க நெருப்புக்குள்ளால, நரகத்துக்குள்ளால போட்டு தாட்டி எடுக்கிறோம். குர்ஆன் பேசிக் கொண்டிருக்குது. அவனுடைய மம்மி அந்த எகிப்துடைய மியூசியத்துல வைக்கப்பட்டிருந்தாலும் ரப்புக்கு தெரியும் எந்த அமைப்புல வேதனை கொடுக்கணும் என்று சொல்லி. வலிய காட்டலாது யாருக்கும். உலகத்துல வலிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெஷின் வரல. டாக்டர், எனக்கு சரியான உடம்பெல்லாம் வலி, உங்களோட வலி எந்த அளவுக்கு இருக்குது, 100, 200, 500? கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வலி ஃபிரௌன் உணர்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில நரகத்துக்குள்ளால போடப்படும். கண்ணியமானவர்களே, இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட தினம் இந்த ஆஷூராவுடைய 10வது நாள். அதே போன்று இன்னும் ஒரு கவலையான நிகழ்வு. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட தினமும் இந்த ஆஷூராவுடைய தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதுக்கு பின்னால் உமர் அவர்கள் ஆட்சி வருகிறார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மான் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் அலி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். மொத்தமாக ஹிஜ்ரி 40 அடைகிறது. அதுக்கு பின்னால் ஹசன் அவர்கள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் ஆட்சியை முஆவியா அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இவ்வாறு கடந்து சென்று கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய நிலைமை எப்படி ஆகுதுன்னா, அங்க ஈராக்ல கூஃபா, அன்றைய கூஃபா இன்றைய ஈராக், அங்க முஆவியாவுடைய வஃபாத்துடைய நேரம் ஹிஜ்ரி 60. அதுக்கு பின்னால் வஃபாத்துக்கு பின்னால் அவருடைய மகன் யஸீத் ஆட்சிக்கு வரார். இந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவருடன் இருந்த இன்னும் சில சஹாபாக்கள், ஜுபைர் அவர்கள் போன்ற சஹாபாக்கள் அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள குவாலிட்டி இல்ல, ஆள் சரியில்லை. அவனுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையை சேர்ந்த இந்த தங்கங்கள், இந்த முத்துக்கள், இந்த மாணிக்கங்கள்
நஜீஸுக்கு பின்னால் ஒரு நாளும் போகாது. அதனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில மக்களிலே பெரிய ஒரு கூட்டம் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். இந்த நேரத்திலே தான் யசீத் பார்த்தான், போற போக்க பார்த்தா பிரச்சனை, அதனால இவரை சிறைவாசம் பிடியுங்கள், இவர் எனக்கு பையச் செய்யாவிட்டால் இவரை சிறையில் அடையுங்கள் என்று அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. உடனடியாக ஹுசைன் அவர்கள் மதீனா மாநகரில் இருந்து மக்கா மாநகருக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு சில மாதங்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்து கூபாவுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். காரணம், கூபாவிலே இருந்து பல்லாயிரம் கடிதங்கள் வருகிறது. யசீதுடைய ஆட்சி சரி வராது, என்னுடைய ஆட்சி எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தையாக இருக்கிற நீங்க வாங்க, நீங்க வந்து நல்ல முறையில் எங்களுக்கு வழியை சொல்லித்தாங்க, நல்ல முறையில் எங்களை ஆட்சி செய்யுங்க என்று அங்கே கடிதம் வருகிறது. ஹுசைன் அவர்கள் பல தடவை யோசிக்கிறாங்க. ஆட்சிக்கு விருப்பம் இல்ல, பணத்துக்கு விருப்பம் இல்ல, தன்னுடைய வாப்பா எந்த வழியில வாழ்ந்தாங்க, தன்னுடைய உம்மா எந்த வழியில வாழ்ந்தாங்க, ஒரு சில திருகங்கள் தான், ஒரு நாளைக்கு கூலி வேலை செய்றவர் தான் ஹஜ்ரத் அலி அவர்கள். ஆனால் வீர சிங்கமாக இருந்தார்கள். அலி அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹைதர். ஹைதர் என்றால் சிங்கம், உண்மையிலே சிங்கம். இன்னைக்கு பேர்கள் வைக்கப்பட்டிருக்குது, ஆனா பேருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. எதற்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் அந்த அலி அவர்கள். பாத்திமா அவர்கள் சுப்ஹானல்லாஹ், சொர்க்க பெண்களின் தலைவி, சய்யிதத்து நிசாஇல் ஜன்னா, சொர்க்க பெண்களின் தலைவி பாத்திமா அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்னுடைய ஈரக்குலைன்னு சொன்னாங்க. அவர்கள் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நேசம் வச்ச தன்னுடைய மகள் பாத்திமா அவர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் குழந்தையாக பிறந்த அந்த ஹுசைன் அலி அவர்களுக்கு தான் இந்த நிலைமை. கூபாவுக்கு அவர்கள் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் பல சஹாபாக்கள் தடுத்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக நீண்ட சரித்திரம், மிகவும் சுருக்கி சொல்கின்றேன். இப்பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்கள் கூபாவை நோக்கி போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் யசீதுக்கு செய்தி வருது, இங்கே ஹுசைன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த செய்தி வந்ததோடு 4000 பேர் கொண்ட ஒரு படையை தயார் செய்து உபைதுல்லா இப்னு யஸீதை தலைமைத்துவத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர்களை இங்க ஏரியாவுக்கு வர விடவான், அவர்களோட யுத்தம் செய்ய. அந்த படை வருகிறது. ஹுசைன் அவர்கள் கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அப்படியே தங்குறாங்க. யூப்ரட்டிஸ் நதி பக்கத்தால ஓடுது. இவர்கள் வந்ததோட முதலாவது செஞ்ச வேலை என்னண்டா, யாருக்கும் தண்ணி தாரதில்லை. போயிருக்கக்கூடியவர்கள் பைத்துகள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 17 பேர் அங்கே இருந்தார்கள். மொத்தமாக 72 பேர் இருந்தார்கள். இந்த கண்ணியமானவர்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களுக்கு நாங்க தண்ணி தரமாட்டோம் என்று சொன்னாங்க. தண்ணி தாகத்துல குழந்தைகளும் பெண்களும் துடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனாலும் அந்த கல் நெஞ்சம் பிடித்தவர்களுடைய மனசு இலகவில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் தண்ணி தரமாட்டோம் என்று பிடியாக இருந்து கடைசியாக பல பகல்கள் பல இரவுகள் கடந்து சென்று இந்த ஆஷுராவுடைய நாளுடைய அந்த தஹஜ்ஜத்துடைய அந்த சுபஹுடைய அந்த தொழுகைகளை தொழுதுவிட்டு குர்ஆன் திலாவத்தும் செய்துவிட்டு அவர்கள் திரும்பவும் யுத்த களத்துக்கு இறங்குகிறார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் அவர்கள் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. 4000 பேரை கண்டு பயப்படல, தனியே இருந்து கடைசியில தனியே இருந்து எல்லாரோடையும் யுத்தம் செஞ்சாங்க. அவர்களுடைய உடம்புல 60க்கும் மேற்பட்ட ஈட்டியாலும் அம்பாலும் வாளாலும் ஏற்பட்ட காயங்கள் நிறைந்திருந்தது. கடைசியா ஷிம்ர் இப்னு ஜௌஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு படு பாதகன் ஹஜ்ரத் ஹுசைன் அவருடைய கழுத்தை அப்படியே வெட்டி அவருடைய தலைய ஒரு மரவேல வச்சு உபைதுல்லாஹ்வுக்கு அனுப்புறான். முதலாவதாக உபைதுல்லா அந்த படையுடைய தளபதி. அவன் என்ன செய்கின்றான், அந்த தலைய யசீத் மன்னன் கிட்ட அனுப்புறான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு கவலையான ஒரு நிகழ்வு கண்ணியமானவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள, ரசூலுல்லாஹ் காட்டின் அன்பு என்ன அந்த பேரப்புள்ளகளோட அந்த ஹுசைன் அவர்கள் ஒரு தடவை அப்படியே வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல குத்பா செய்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பரிலே இருந்து இறங்கி சென்று அந்த 2 புள்ளையும் தூக்கி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் தொழுகையிலே சுஜூதிலே இருக்கிறார்கள். ஒரு தடவை சுஜூதை நீட்டினார்கள். யா ரசூலுல்லாஹ், ஏன் இன்னைக்கு சுஜூதை நீட்டினீங்க வடமைக்கு மாறா என்று கேட்ட பொழுது, என்னுடைய பேர குழந்தைகள் என்னுடைய முதுகில் ஏறி விளையாடி கொண்டிருந்தார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அந்த சுஜூதில் இருந்து நான் எழும்பினா என்ற பிள்ளைகள் விளையாடுறதில் இருந்து அது இதாகிடுமே, அதனால நான் சுஜூதை நீட்டினேன். என்னோட வாப்பமாருக்கும் உம்மமாருக்கும் பிள்ளைகளை காட்டேல. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. நான் பக்குவமாக தொழுகிறேன், புள்ள வந்தா ஒதுக்கிறேன், புள்ள வந்தா அடிச்சுறேன், புள்ள வந்தா ஏசுறேன். உட தக்குவாவல்ல, விளப்பமில்லாத தன்மை இது. தக்குவாவல்ல இது. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தக்குவாதாரி இல்ல. நாங்க புள்ளகளை தூக்கி கொண்டு தொழுது இருக்கிறாங்க. உமாமார் அவர்களை ரசூலுல்லாஹ் தூக்கி கொண்டு தொழுது இருக்கிறாங்க.
புள்ளகளுக்கு சிறு பராயத்தில் இருந்து தொழுகையில வெறுப்பு வாரத்துக்கு காரணம் இந்த ஒரு சில உம்மாவும் பாப்பாவும் செய்யற வேலை. முஸ்தல்லாவுக்கு கூட புள்ளகள் அங்கீகரிங்க, ஆனா பிள்ளையுடைய மேனியில நஜீஸ் இருக்க கூடாது. புள்ளகளை எப்பயுமே சுத்தமாக வைங்க. தொழுகிற நேரம் மடியில் உட்கார வைக்கணும், உங்களுக்கு தூக்கி கொண்டு தொலையிலும். இது மார்க்கம் காட்டின முறை. இதனுடைய முறைகளை நீங்க ஆளுங்கள் கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. இது எப்படி செய்யறது, 3 அசைவுகள் வராம தொழுகையும் பாதிக்காம இந்த விடயங்களை எப்படி நான் செய்யறது என்றதை கேட்டு படிச்சு இந்த விடயங்களை நாங்க செயல்படுத்தணும். கண்ணியமானவர்களே, இதுவும் ரசூலுல்லாஹ் காட்டின முறை. அன்பு இரக்கம் என்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். தொழுகை, குர்ஆன், ஜிக்ர், ஸலவாத் எப்படி சுன்னத்தான வாழ்க்கையை நாங்க பின்பற்றுவோமோ இது போல ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக்குடைய பெரிய ஒரு பகுதி இருக்குது. அந்த அக்லாக் இல்லாம வெளிரங்கத்தில் இருந்து வேலை இல்லை. கண்ணியமானவர்களே, அந்த ஹுசைன் அவர்கள் ரசூல் அவ்வளவு இரக்கம். அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தலை அங்கே கூபாவுக்கு யஸீத் இடத்துல போகுது. அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, ஹுசைனுடைய ஒரு வசியத் இருந்துச்சு. வசியத்தில் இருக்கணும். கண்ணியமானவர்களே, நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால எங்க வசியத்தில் எழுதப்படணுமே. இன்னைக்கு வயசு 60-70 ஆகியாச்சு. எத்தனையோ நோய்களுக்கு சொந்தக்காரன், எத்தனையோ சொத்துக்களை சேர்த்து வச்சு இருக்கிறேன். அல்லாஹ் எவ்வளவு சொத்துக்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்ன ஆக்கி இருக்கிறான். நான் மௌத்தானதுக்கு பின்னால புள்ளகளை அடிச்சுக்கணுமா, நான் மௌத்தானதுக்கு பின்னால புள்ளகளை பிரியணுமா, அப்படி ஆசையா? கண்ணியமானவர்களே, வசியத்துகள் எழுதப்பட்டா இந்த பிரச்சனை இல்ல. அவனுடைய வசியத்து இருந்தது, என்னுடைய மௌத்துக்கு என்னுடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்படணும், என்னுடைய தாய் பாத்திமா அவர்களுக்கு பக்கத்து அடக்கம் செய்யப்படணும். தான் பாத்திமா வஃபாத்தாங்க எத்தனை வருஷத்துக்கு பின்னால், கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பின்னாலதான் ஹுசைன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. எப்பையிலிருந்து வந்த அந்த பாசம், அந்த நேசம், அவர்களுடைய உடம்பு கர்பலால் அடக்கம் செய்யப்படுது. தலை மட்டும் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமா அவர்களுடைய அந்த மக்பராக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய வசியத், ஏண்ட ஜனாசாவை யார் குளிப்பாட்டும், ஏன ஜனாசாவை யார் கஃன் செய்யும், ஏன ஜனாசாவை யார் தொழுவிக்கும், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அதை பத்தி பிரச்சனையே இல்லை. கண்ணியமானவர், அதுதானே முக்கியம், அதுதானே முக்கியம். சில ஜனாசாக்களை பார்க்கிறோம் தானே, மூத்தானதுக்கு பின்னால தொழுவிக்கவே தெரியாதவன், ஏன் தொழவே தெரியாதவன் வந்து முன்னால நிற்கிறான். சில ஜனாசாக்களுக்கு எங்களுக்கே பார்க்கறதுக்கு கவலையா இருக்குது. இந்த மனிதன் நல்ல அடிப்படையில் வாழ்ந்தவரப்பா, இவருக்கு இப்படி ஒரு தொழுகையா? இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியான பார்த்தா துவா தெரியாது. 3வது தக்பீருக்கு பின்னால ஓதுற துவா தெரியா, 3வது தக்பீருக்கு பின்னால ஓதுற துவா தெரியாது. ஒரு பக்கம் பின்னால் உள்ளவர்களுக்கு துவா ஓதுறதுக்கு கூட நேரம் கொடுக்க தெரியாது. கடைசி அவருக்கு கேட்கிற துவா அதுதான், கடைசியாக கேட்கிற துவா, அவரை முன்னுக்கு வச்சு கேட்கிற கடைசி துவா. அதை தெரியாத ஒரு மகனை வளர்த்துட்டு போனா நான் நஷ்டவாளி, உனக்கு எவ்வளவு பெரிய படிப்பு, பட்டம், செல்வம், செல்வாக்கு இருந்தும் வேலை இல்லை. கண்ணியமானவர்கள், அதனால என்னுடைய வசியத்தில், என்னுடைய சொத்துக்கள் சில நேரம் மஸ்ஜிதுக்கு, சில நேரம் மதரசாக்கு, சில நேரம் ஏழைகளுக்கு. எத்தனையோ வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். என்னிடத்திலே பல ஏக்கர் காணி இருக்கிறது. 1 ஏக்கரை நான் இல்லாதவர்களுக்காக வக்ஃப் செய்வேன். அவர்களுக்கு வீடு கட்டி கொள்ளட்டும். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பவுண்டேஷனை போட்டு கொஞ்சம் சிவர்களை எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வீடை கட்டி கொள்ளட்டும். இல்லை, விதவைகளுக்கு, ஊரில் இருக்கக்கூடிய விதவைகளுக்கு என்னுடைய இந்த காணியை நான் வக்ஃப் செய்கிறேன். கண்ணியமானவர்கள், மௌத்தானத்துக்கு பின்னாலே கொடுக்கிறதுக்கு ஆசை இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியத்துக்குரியவர்கள். அதனால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த இரக்கமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரக்குழந்தை ஹஸன் அவர்கள் வஃபாத்தான தினம் மட்டுமல்ல, அஹ்லே பைத்தை சேர்ந்த 17 பேர் ஷஹீதான மிக முக்கியமான கவலையான தினம் இன்றைய தினம். ஆனால் இன்றைய நாள் எங்களுக்கு கவலை, துக்கம் அனுஷ்டிக்க இயலாது. மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை. நாங்க என்ன செய்யணும், ஏன் இதை சொல்றோம்னா, அந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நான் எடுக்கணும் என்றதுக்கு சொல்றேன். இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் உங்களுக்கு பார்க்கலும், தலைகளை வெட்டி கொண்டு, முதுகுகளை வெட்டி கொண்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட தினத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது மார்க்கம் அல்ல, இது மார்க்கம் அல்ல. நாங்க வாழணும். அந்த ஹுசைன் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரே குர்ஆன் ஓதுவாங்க, மார்க்கத்தில் அதிகமான பற்று, ஒரே தொழுகையில் ஈடுபடுவாங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் தான் அவருடைய வாப்பா ஹசன் அலி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அது எங்கே? அதுவும் கூப்பாளர். கண்ணியமானவர்கள், குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள், அவருடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளையே ரசூலுல்லாஹ் நாளைக்கு என்ன பாதுகாப்பாங்க என்று இதுல இருக்க இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் இரக்கம்தான். சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதருடைய வாயாலே பல தடவை வந்திருக்கும் என்றாலும் அவருடைய அமலுடைய விஷயத்தில் எந்த குறைபாடும் இருக்க இல்லை. எங்கட வாழ்க்கையிலையும் நான் இந்த முஹர்ரத்திலே, இஸ்லாமிய புது வருடத்திலே என்னை மாற்றிக்கொள்றதுக்கு நான் ஆயத்தமாகணும். கண்ணியமானவர்களே, என் வாழ்க்கையில தொழுகையில முன்னேற்றம் ஈக்கணும். என் வாழ்க்கையில குர்ஆனுடைய விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்தணும்.
என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ விடயங்களை படிக்கிற நாங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணும். திக்ர்ல ஸலவாத் இஸ்திக்பார் அதிகமான நேரங்களை கழிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணும். அதே போல இல்லாதவர்களுக்கு அதிகமாக வாரி வழங்குற தன்மையை நான் ஏற்படுத்திக் கொள்ளணும். நான் அப்படியா நிலப்பாட்டில் இருந்தா என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விடயங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக சொல்றதாக இருந்தா ஏண்ட ரப்புக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை என்னுடைய விருப்பமாக மாற்றிக் கொள்ளணும். ஏண்ட ரப்புக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ அதை எனக்கு விருப்பம் இல்லாத ஆக்கிக் கொள்ளணும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் தீன் சொல்லக்கூடிய, மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில வளர்க்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ளணும். சென்ற வருடங்களை போல இல்லாம வரக்கூடிய வருடங்கள் தாண்ட 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 என்ற வாழ்க்கையில எப்படி துன்யாவுடைய அடிப்படையில முன்னேற்றம் இருக்குதோ இதை விட பல மடங்கு மார்க்க அடிப்படையில முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சியை நாங்கள் செஞ்சு கொள்ளணும். கடைசியாக நேற்றுக்குரியவர்களே, இன்றைய அரசாங்கத்தின் மூலமாகவும் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் எத்தி வைக்க சொன்ன ஒரு விஷயம் தான் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கு டெங்கு நோய் பரவலாக பரவி கொண்டிருக்குது. சுத்தத்தை பத்தி இஸ்லாம் சொல்லி தந்த மாதிரி வேற எந்த மதமும் சொல்லி தரல. வேற எந்த மதத்திலும் இல்லாத சுத்தத்தை இஸ்லாம் சொல்லி தந்திருக்க. ஒவ்வொன்றாக சொல்லணும் கண்ணியத்துக்குரியவர்களே. உடல் சுத்தம், இடம் சுத்தம், உடை சுத்தம் என்றெல்லாம் சுத்தங்களை பல வகையாக பிரித்து, தண்ணி எந்த அளவுக்கு இருந்தா எப்படி நஜீஸ் ஆகும், எப்படியான தண்ணி சுத்தமான தண்ணி வேற எந்த மதத்திலையும் காட்டலாம். அவங்க செக் பண்ணி தான் பார்ப்பாங்க. நாங்க செக் பண்ணாமே சொல்லுவோம், 2 குள்ளத்துகள் இருந்தா அந்த தண்ணி சுத்தமானது, அது நஜீஸ் விழுந்தால் கூட உங்களுக்கு குழு செய்யணும், உங்களுக்கு பரலான குளிப்ப குளிக்கலும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு தெளிவான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். அதனால சுத்தத்தை விளங்கி சுத்தத்தை சொல்லி தந்திருக்கிற இந்த மார்க்கத்துல நாங்க சுத்தம் இல்லாம இருக்கிறது கூடாது கண்ணியமானவர்களே. மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல ஆபத்து, அடுத்தவனுக்கு நோவினை கொடுக்கிறது அதை விட பாரதூரமான விஷயம். என்னின் மூலமாக இன்னொருத்தருக்கு நோவினை ஏற்படுத்துறது. என்னுடைய தண்ணி போகுது, ஒரு இடத்துல தேங்கி நிற்குது, அதன் மூலமாக டெங்கு நெருப்புகள் உருவாகுது. அதன் மூலமாக யாரையாவது அதன் மூலமாக பாதிக்கப்பட்டால், நோய் ஏற்பட்டால் அதனுடைய விளைவும் அதை நான் சுமக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால வீட்டு சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வோம், எல்லா பொது இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். சில நேரம் பாருங்க, எங்கட வீட்டு முன்னுக்கால சில நேரம் ஒரு அழுக்குகள் ஊத்தகளை கொட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, கண்டும் காணாம இருப்பாங்க. வீட்டை மாடாமாளிய மாதிரி கட்டி இருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒரு தூசி இல்லை. வீட்டை துடைக்கிறதுக்கு, துப்புரவாக்குறதுக்கு எத்தனையோ வேலையாட்களை வச்சிருப்போம். ஆனா வீட்டுக்கு முன்னுக்கு காடு வளர்ந்து இருக்கும், வீட்டு முன்னுக்கு ஒரு நாற்றம் வீசி கொண்டிருக்கும், வீட்டு முன்னுக்கு ஒரு பூனையோ நாயோ செத்து அழுகி இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு இவருக்கு யோசனைவாதி, இவர் ஒரு சுயநலவாதி, இது சுயநலவாதி. அதே வேலைக்காரனை கூப்பிட்டு இன்னொரு 500 கூட கொடுங்க, நீங்க அதுக்கு அப்படித்தான் செய்யணும். அவனுக்கு கொடுத்த வேலை அல்லது அவனுக்கு வீட்டுக்குள்ள வேலை தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஒரு 500 1000 கொடுத்து இதை கொஞ்சம் பொழிச்சு போட்டுட்டு வாப்பா, இதை கொஞ்சம் துப்புராக்கி போட்டுடு, உனக்கெல்லாம் காடு வளர்ந்து இருக்குது, தண்ணி எல்லாம் தேங்கி நின்று கொண்டு இருக்குது, இதெல்லாம் துப்புராக்குற பொறுப்பையும் நாங்க எடுத்துக்கோம். சில நேரம் பாருங்க, முஸ்லீம் அல்லாத சில கிராமங்கள் எங்களுக்கு பார்க்கையிலும் ரோட்டையும் சேர்த்துதான் அவர்கள் கூட்டுவார்கள். அந்த இடங்கள்ல நாங்க கண்டத்தை நாங்க சொல்றோம், ரோட்டையும் சேர்த்துதான் அவர்கள் கூட்டுவார்கள். ஆனால் எங்களில் பலருடைய பண்பு அது இல்லை, அப்படியான நிலப்பாட்டுல இல்லை. எங்கட வீட்டை கூட்டி ரோட்ல போட்டுறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கூட்டியாச்சு, ரோட்டுக்கு தள்ளி விட்டாச்சு, கூட்டியாச்சு, அடுத்தவன தோட்டத்துல கொண்டு போய் போட்டுருக்கு. என்னமோ பொதுவாக ஏதாவது கட்டிடங்கள் கட்டாமல் கொஞ்சம் துப்புரவாக்காம இருந்தா அதை ஊத்த கொற்ற இடமாகவே ஆக்கியாச்சு. பாவம் கண்ணியமானவர்களே, தொலைவாரோம் ஊத்தே வீசிட்டு போறோம், அவன் துவாவா செய்வான், வந்து அந்த காணிக்காரன் துவா செய்வானா, பரவாயில்லப்பா ஏன காணில போட்டு அந்த துப்புரவாக்க போன அவன் என்ன பாடுபட வேண்டி வரும். எத்துணை நஜீசுகள் அதிலே, எத்துணை அழுக்குகள், எத்துணை மனசலங்கள் பொதுவாக மாறுபடி. கண்ணியமானவர், ஒரு சின்ன புள்ள பாவம், எந்த பாவம் செய்யாத புள்ளட பம்பஸ கொண்டு போயிட்டு நீங்க போட்டு வீசுறீங்க, அதை நாய் இழுக்குது. இதை நஜீஸ் எத்தனையோ பேர் கண்டு அருவறுத்துட்டு போறாங்க. இந்த புள்ளைக்கு ஆபத்து ஏற்படுமா இல்லையா? ஏற்படும். அங்கே ஷைத்தான் அதை நுகர்ந்தால், ஷைத்தான் அந்த துரு நாற்றங்களை நுகர்ந்தால் புள்ள ராவெல்லாம் அழுகுது. ஹஜ்ரத் ஏவ தெரியாதே, எத்தனை மருந்தெடுத்து லேசாவதில்லை, நீ செஞ்ச அநியாயம், அந்த புள்ள பாவம், அந்த புள்ள பாவம். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க செய்யற அநியாயங்கள் நாளும் அது விடாது. அதனால் அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாம சுத்தமான அடிப்படையில் வாழக்கும் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களை வாழ வைப்பாயாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்களை குறைகளை மன்னிப்பாயாக, தப்புக்களை தவறுகளை மன்னிப்பாயாக, பாவத்தை வெறுத்து ஒதுங்க வாழக்கும் நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், இவ்வாறு இன்றைய ஆஷூராவுடைய தினத்திலே ஃபிரௌனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தோம். யா அல்லாஹ்,
அது போல முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய அநியாயக்காரர்களை அழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆக்கிடியா அல்லா. எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்குதா அல்லா, அந்த இடங்களை அல்லா முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சிடியா அல்லா, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வச்சிடியா அல்லா. அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துவாக்களை கபூல் செஞ்சிடியா அல்லா. அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு நீயே போதுமானவனா ஆகிடியா அல்லா. இந்த ஊருக்கு பறக்க செஞ்சிடியா அல்லா, இந்த மஹல்லாக்கு பறக்க செஞ்சிடியா அல்லா. நோயாளிகள் இருந்தால் நோய்களை குணப்படுத்தியா அல்லா. யா அல்லா, இந்த மஸ்ஜிதுகளுக்கும் அதே போல் நல்ல நல்ல காரியங்களுக்கும் ஊர்களுக்கும் பாடுபட்டு யாரெல்லாம் மன்னரையில வாழ்கிறார்களோ யா அல்லா, அத்துணை மன்னரை வாசியுடைய கபறுகளையும் சுருக்க பூங்கானமாக்கி கொடுத்தியா அல்லா. நீ விரும்பக்கூடிய நல்ல அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய புது வருடமாக, முதலாவது மாதமாக இந்த இஸ்லாமிய புது வருடத்தை 1448வது இந்த முஹர்ரத்தை ஆக்கி தந்தருவாயாக. என்ற வாழ்க்கையில உன்னை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாக்கி தந்தருவாயாக. இந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் பார்த்தாகிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்தருவாயாக. தொற்று நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாத்தருவாயாக. யாழ்லா மௌத்துக்கு பின்னால் எல்லா நிகழ்வுகளையும் வெற்றியும் கண்ணியத்தையும் சுபீட்சத்தையும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.